சூரியன் ப்ளஸ் செவ்வாய் வரும்போது நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கோவமாக இருந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போது அவங்க சூரிய திசையில் சூரிய புத்தி வரும்போது நல்லாயிருக்கும். ஓகே. சூரிய திசையில் சூரிய புத்தி போகும்போது ஓரளவுக்கு ஆவரேஜாக நிறைய விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்பா வந்து சொத்து கொடுக்கறது நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இது காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு. எந்த வீட்டில் இருந்து சூரியன் தசையை நடத்துகிறாரோ அந்த வீட்டோடைய ஓனர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஓகே. அந்த ஓனர் நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா சேஃபர் ஆகிடும். இல்லை அந்த ஓனர் 8ல் போய் 6, 8, 12 உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக ராசி என்பர்கள் மேம். ஸோ இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சூரிய திசையில் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? விருச்சிக ராசியிலேருந்து சூரியன் தசையை நடத்துகிறாரு அப்படின்னா நம்ம மேஷத்துக்கு சொன்ன மாதிரி தான் செவ்வாவுடைய ஆதிக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி வந்துடும். இதில் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் வரா மாதிரி இருக்கும். சூரியன் ப்ளஸ் செவ்வாய் வரும்போது நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கோவமாக இருந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போது அவங்க சூரிய திசையில் சூரிய புத்தி வரும்போது நல்லாயிருக்கும். ஓகே. சூரிய திசையில் சூரிய புத்தி போகும்போது ஓரளவுக்கு ஆவரேஜாக நிறைய விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்பா வீட்டு சொத்து கொடுக்கறது நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இது காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு. ஏற்கனவே எங்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் விலக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஹெல்த்துலேயுமே ஏதாவது ஒரு சின்ன இருந்துச்சு, இல்லை அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் நமக்கு அந்த திசையில். பட் இவங்க எப்போ எதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புத்தி வரும்போது கொஞ்சம் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்பயுமே எந்த வீட்டில் இருந்து சூரியன் தசையை நடத்துகிறாரோ அந்த வீட்டோடைய ஓனர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஓகே. அந்த ஓனர் நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா சேஃபர் ஆகிடும். இல்லை அந்த ஓனர் 8ல் போய் 6, 8, 12 உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ரீதியாக இருந்தால் நமக்கு பிரச்சனை வரப்போகுது. அந்த புத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ அந்த புத்தி எந்த கடவுள்னு பார்த்துட்டு அந்த கடவுளோட வழிபாடை எடுத்துக்கணும். இப்போ நமக்கு சூரியனில் செவ்வாய் புத்தி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செவ்வாய் அதே 8ல் சூரியனோட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக பிரச்சனை வரும். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோன்னா ஏதோ சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ யாருக்கோ ஜாமீன் போட்டு மாட்டிப்போம். இல்லை ப்ராப்பர்ட்டி எங்கேயோ ஒன்று வாங்கியிருப்போம். அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாக்குமெண்ட்டெல்லாம் நல்லா செக் பண்ணி எல்லாம் நல்லா பண்ணியிருப்போம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டா வாங்கும் போதில் ஈசி போடும்போது பார்த்திங்கன்னா யாரோட பேர் நடுவில் உள்ளே வந்துருக்கும். சரி, டாக்குமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ வரும். இதிலெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனம் வேணும். இல்லை உங்கள் பேரண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டியை பிரித்து கொடுக்கறதுல கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஆனால் இதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து கட்டுமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து கெமிக்கல் ரிலேட்டடாக பண்ணுறீங்க, இல்லை வந்து வேறு சிவில் சர்வீஸ் இது பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து போலீஸில் இருக்கீங்க, இல்லை ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ரேஞ்சில் கேடரில் படிக்கிறீங்க, அதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். ஓகே, புரியுதுங்களா? இந்த இதுவும் மைனஸும் கொடுக்கும், அதுவும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த புத்தி அந்த நடக்கிற எந்த கிரகமோ அதோட வழிபாடு எடுக்கும் போது நமக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இல்லைன்னா அது எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருந்தோம். ஆனால் பட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம அப்படி இருக்க முடியாது. சில பிஸ்னஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கலாம். இல்லை சொத்துக்கு போய் பேச போகிறோம், நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கலாம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் வேறு வழியில் 10 பேர் மாதிரி நம்மளும் எழுதி தான் ஆகணும். அப்போ நீங்கள் வழிபாடு. ஓகே மேம். ஓகே, இப்போ பொதுவாகவே வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரிய திசை வருது அப்படின்னா இந்த சூரிய திசை முழுவதும் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? துலாமை பொறுத்த வரைக்கும் எந்த இதுன்னு வச்சுக்கிங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது பார்த்தீங்கன்னா மருதமலை. அங்கே இருக்கக்கூடிய முருகரையும் வழிபாடு எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு 6 படை வீட்டில் இல்லைனாலும் 7வது மலையாக சொல்லக்கூடிய இடம். 2வது அங்கே இருக்கக்கூடியவர் பாம்பாட்டி சித்தர் இன்னமும் அங்கே மறைமுகமாக வாழ்ந்துட்டு இருக்கதாக சொல்லப்படுது. ஸோ ஒரு விருச்சிக ராசியே ஒரு மர்மமான ராசி. அதனால் ஜென்ரலாகவே என்ன சொல்லணும்னா 6 படை இருக்குன்னா 7வது படையாக விருச்சிக ராசிக்காரங்க மருதமலை போயிட்டு வந்தாலே ஒரு மாற்றம்ன்றது இருக்கும். அதுலேயும் சூரிய தசை நடக்கும்போது அங்கே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரையில் போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். பார்த்துட்டு அந்த முருகருக்கு வந்து தலப்பா கட்டுறதுக்கு தலப்பா மாதிரி விற்கும், இந்த கிளாத்து மாதிரி, அதை வாங்கி கூட கொடுத்துட்டு வரும்போதும் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சூரிய திசையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். சூரிய திசை ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி சூரியன் வந்து உச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், நீச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், ஆட்சி வீடாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும். பட் பொதுவாகவே சூரிய திசை கெடுதல் தான் பண்ணுவார்லாம் கிடையாது. சூரிய திசையில் ஒருத்தர்லாம் பதவியை பிடிச்சதெல்லாம் வந்து நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. சூரிய திசையில் தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க.
சூரிய திசையில் தான் பசங்க நல்லா படிப்பாங்க. சூரிய திசை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க்காக இருந்தவர் ஒரு ப்ரொமோஷனில் மேலே போய் உட்காருவார். நீங்கள் சொன்ன மாதிரி சூரியன் வந்து கெடுதல் மட்டும் பண்ணுவாருன்னு கிடையாது. சூரியன் அவங்களுக்கு அவங்களோட ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கார், சுபராவோ அசுபராவோ, இல்லை யாருடைய பார்வையில் இருக்கார், இல்லை யாரோட சேர்ந்து இருக்கார், இல்லை யாருடைய நட்சத்திர கால் வாங்கியிருக்கார், எத்தனாவது வீட்டில் இருக்கார் அவர், அந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய குணாதிசயங்களில் அவர் அந்த திசையில் நல்லது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது தெரியும். ஓகேங்களா? அதுலேயுமே சிலரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னா கூட அந்த அவர் எத்தனாவது பாதத்தில் உட்காந்துருக்காரு பொறுத்து அது நடக்குமா நடக்காதான்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்டிங்க ஒரு விஷயம், என்ன கேட்டிங்கன்னா சூரிய தசை நடக்கும்போது அவங்க கேரக்டரில் மாறுமானும். கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக கேரக்டரைஸும் மாறும், அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் கண்டிப்பாக மாறும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பர்டிகுலர் திசை பற்றிலலாம் ஒரு மாதிரி இருந்தவங்க சில திசை மாறும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசையில் ஒருத்தவங்க ஐடென்டிட்டியே மாற்றினாங்கன்னா அவங்க லைஃப் செம்ம சக்ஸஸ் ஆகிடுவாங்க. சூரிய திசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி கரடு முரடாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய இதுவும் கொஞ்சம் மாறிடும். இதெல்லாம் வந்து தசாபுத்தி தெரிஞ்சு நம்ம நடந்துக்கும் போது நம்ம அந்த தசாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டரைஸ்டும் மீன்ஸ் நம்மளோட அப்பியரன்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சனி தசை நடக்கும்போது ரொம்ப ஓவராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓவராக இது பண்ணாமல் மீன்ஸ் எளிமையாக இருக்கு ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் எளிமையாக இருக்கும்போது அது ஒரு விதமான நமக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரதசையில் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் சுக்கிரதசை நடக்குது அப்படின்னாலே நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க ஒரு 100 ரூபா ட்ரெஸ்ஸை கூட பார்த்து அழகாக எடுக்கிற மாதிரியும் ஒரு கலர்ஃபுல்லாக எடுக்கிற மாதிரியும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்லி ஃபார் நாட் ட்ரெஸ்ஸிங் ஃபுட்டில் இருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு தசைக்கும் ஒரு குணாதிசயம் இருந்தே தீருது. அதில் சூரிய தசை என்ன பண்ணும், நல்ல இடத்துல நின்று தசையை நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும், திடீர்னு அரசாங்க சார்ந்த உதவிகள் கிடைக்கும், திடீர்னு நம்ம இருப்போம், திடீர்னு நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது ஒரு பெரிய மனிதர்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்பு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போது நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய தசையோடைய சூரியன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், முதல்ல அவர் எந்தெந்த நட்சத்திரத்துக்கான ஓனரு, அவர் எந்த வீட்டுக்கான ஆட்சி, அந்த உச்சத்தை நீச்சத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனி ராசிக்கு போயிடலாம். ஓகே, சூப்பர். சூரியனுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல் ராசியான மேஷத்துலேயும் இருக்குது. 5வது ராசியான நான் சொல்கிறது சக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவம் பிரகாரம் மேஷ வீடு முதல் வீடில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கார்த்திகையிலையும் சூரியனோட நட்சத்திரம் இருக்குது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம் சொல்கிற இடத்துலையும் சூரியனோட நட்சத்திரம் உத்திரம் இருக்குது. அதற்கப்புறம் 9ஆம் வீடு தனுசு காலபுருஷத்தோட 9ஆம் வீடு, அந்த வீட்லேயுமே உத்திராடம்னு சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரம். பார்த்திங்கன்னா நமக்கு 1, 5, 9ன்றதே ஒரு பாக்கியஸ்தானம். இன்னும் நிறைய விஷயத்த நம்ம பேசலாம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1, 5, 9 நிறைய கிரகம் இருந்து தசா நடத்துச்சுனாலும் அது ஒரு விதமாக சூப்பராக இருக்கும். 4, 6, 8, 12 இருந்து தசா நடத்தும்போது அது ஒரு விதமான ஒரு இது இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம். அது மாதிரி ஒவ்வொரு நம்ம டாபிக் எடுத்து பேசலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக.